Hello நண்பர்களே. This is not a random YouTube video guys. In this we are going to see some stuffs. Okay, let's get into this. Depression, worries, sadness. இப்படியே லைஃப் போகுதா? என்ன பண்ண போகிறேனே தெரியலையா? என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், வரிஸ். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் என்னமோ பண்ணுறேன், பண்ணிவிட்டு திருப்பினும் வரிஸ்க்கு போயிடுறேன், திருப்பினும் டிப்ரெஷன் ஆகுறேன். நான் இதுலேருந்து வெளியவே வர முடியாதா? ஃப்ரெண்ட்ஸ்னால டிப்ரெஷன், அவனால் டிப்ரெஷன், லவ்னால் டிப்ரெஷன், பெஸ்டினால் டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷரா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டையா, வீட்டில் இருக்கவே பிடிக்கலையா, வீட்டில் திட்டுறாங்களா, எக்ஸாமா, லைஃபே என்னடா இது அப்படின்னு போயிட்டுருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்கள் மட்டும் அப்படி இல்லை, அப்படி எல்லாருமே தான் அப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டில், இந்தியா, வேர்ல்ட்லேயே எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் லைக் திஸ் ஒன்லி. ஸோ இஃப் யூ ஆர் நாட் லைக் திஸ், நான் தான் அது ஒரு சிண்ட்ரோம் மாதிரி. டிப்ரெஷனாக இருந்தால் நீ கரெக்டாக தான் இருக்க, மனுஷனாக தான் இருக்க. ஏன்னா மனுஷனாக பிறந்தா அது இருக்கணும், டிப்ரெஷன் வரணும். அது வரலன்னா எப்படி கைஸ் லைஃப் நல்லா இருக்கும்? அது இருக்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா என்கிட்டயும் சொல்யூஷன் இல்லை. In this video, I am not giving you the solution, but I am talking to you and you are gonna talk to me with comments or anything. நீங்கள் உங்கள் பிரச்சனையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னோடய பிரச்சனையை சொல்லுங்களாம். வாங்க பழகலாம். உங்கள் டிப்ரெஷன் என்னன்னு சொல்லுங்கள். டிப்ரெஷனில் இருக்கீங்களா? நானும் டிப்ரெஷனில் தான் இருக்கேன். சேர்ந்து சொல்யூஷனை தேடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை நீங்கள் சொல்லுங்கள். இன் திஸ் வீடியோ we are going to talk about the depression and how to get out of it. எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ too don't know the solution for the depression. பட் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எதனால டிப்ரெஷன் வந்தாலுமே அதுலேருந்து அதையே யோசிக்காமல் கொஞ்ச நேரம் நம்ம வேறு ஏதாவது யோசித்தாலே அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும்ன்றது என்னோட கருத்து. இப்போது நீ ஏதோ ஒரு இதை நினச்சி டிப்ரெஷனில் இருக்க. இப்போது நீ ஒர்க் ப்ரெஷரில் இல்லை செமஸ்டர் ப்ரெஷரில் ஏதோ ஒரு ப்ரெஷரில் நீ டிப்ரெஷனில் இருக்கேன்னா, இப்போது அதை திங்க் பண்ணாதானே நமக்கு டிப்ரெஷனாக இருக்கும். அதை திங்க் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் 10 ஹார்ஸ் கூட எடுத்துக்கோ. இப்போ நீ ஒரு காலேஜ் டேஸில் இருக்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க, ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனைனா, நீ ஒரு சண்டே கிடைக்குது. சண்டே இஸ் யோர் கோல்டன் டே. அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டே நான் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு 1 hour அதையே யோசிச்சுட்ருக்கேன்னா, ஒரு 10 மினிட்ஸ் நான் இந்த 10 மினிட்ஸ் எதையுமே யோசிக்க மாட்டேன். இந்த சாங் கேட்க போகிறேன். யூடியூபர்ஸ் உனக்கு பிடிக்கும்னா நான் அவங்க வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டேன்னா, யூ ஆர் நாட் கோனா திங்க் அபவுட் இட். அண்ட் அகைன் அண்ட் அகைன் அதை திங்க் பண்ணி நம்ம இன்னும் டீப்பாக போக மாட்டோம். இப்போ நீ ஒன்றை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா, அதை நினச்சிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த தோணிட்டே அந்த ஃபீலிங்கே வரும்ன்றது என்னோட கருத்து. நான் இதை சும்மா சொல்லலை காய்ஸ். நான் என்னோடய லைஃப்பில் இது பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கொஞ்ச நேரமாச்சு நான் ரிலாக்ஸ் ஆனேன். பட் எனக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிதா அந்த ப்ராப்ளம்க்குலாம் எனக்கு தெரியாது. இப்போது ஒரு 1 hour எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா, நான் இதை பற்றி திங்க் பண்ணாமல், இப்போ ஒரு ஈவினிங் காலேஜ் விட்டு டிப்ரெஷன்லேயே இருக்கேன் வரேன்னா, வீட்டுக்கு மாடியிலையோ இல்லை எங்கேயோ போய் உட்காந்து ஒரு நார்மல் ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணுங்கள். அப்போ அது எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை இப்போ நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். நான் இப்போ சாங்ஸ் கேட்க போகிறேன். உனக்கு அதை தவிர மற்ற எல்லாமே எதெல்லாம் யோசித்தா உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் தாட்ஸ் வருமோ அதை தவிர மற்றதை பண்ணுங்கள். த லைஃப் வில் பி குட், ரைட்? இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் தட், யூ வில் பி கெட் மோர் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன், தியானம்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த கண்ணை மூடினாலும் கனவுல நீ தானே அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, கம்முன்னு பெட்டில் படுத்துருங்க. படுத்துட்டு ஃபோனை வச்சுட்டு நல்லா தூங்கி ஏஞ்சிக்கோங்க. அந்த ஒரு 2 hour 3 hour நம்ம தூங்கிறதுனால ஒன்றும் அந்த டிப்ரெஷன் ஒன்றும் ஆகிடாது. இல்லை சொல்யூஷன் நம்ம அந்த 3 hours கண்டுபிடிச்சிட மாட்டோம். ஸோ அந்த டிப்ரெஷனை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சு இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணிட்டு வேறு ஒரு ஒர்க்கை பண்ணுங்கள். டிவி பாருங்கள், அம்மா கூட பேசுங்க.
ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல எல்லாமே ஷேர் பண்றதுக்கு. அவனுக்கு கால் பண்ணி பேசுங்க. அது எந்த இல்ல யாருமே இல்ல, அதுதான் என் பிரச்சனைன்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. போய் வெளிய உட்காந்து எதையாவது ஒண்ணு பாருங்க. அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ட்ரீஸ்லாம் அழகா ஆடும். அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸ்டார்ட் அம் you will you can start seeing all the good things in little ஸ்டார்ட் லவ்விங் த லிட்டில் திங்ஸ். ஒரு குட்டி குட்டி விஷயத்தில் ஹாப்பினஸ் ஆகுங்க. நல்லா பேசுங்க. ஒரு குட்டி விஷயத்தில் ஒரு ஹாப்பினஸ் கண்டுபிடிங்க. கேட்ஸு பெட்ஸ் எது வளர்க்குறீங்கனாலும் அது கூட பேசுங்க. ஐ லவ் கேட்ஸ் அண்ட் டாக் கைஸ். பெஸ்ட் creatures in the world are like animals only. Not only cats and dogs, all the animals. If you um, start loving them, you will definitely gonna be a good person only. என்னதாம்மா சொல்கிறேன், ஒன்றுமே புரியலையே, என்னத்தை நீ இக்னோர் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றுமே சொல்லலைங்க. ஜஸ்ட் டிப்ரெஷன் நம்மளை போட்டு அமுக்குதா, நம்ம அதை தள்ளி வச்சுருவோம். நம்ம போட்டு அதை எகிரி மேலே வரணும்னு நினைக்க வேணாம். லைக் இஃப் யூ see the depression in front of your eyes, நீங்கள் பார்க்குறதுல தான் கைஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டிப்ரெஷன், உங்கள் வரிஸ், உங்கள் கவலைகளை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க பெரிய வாளாக பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக தான் தோணும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு குட்டியாக சைடில் இருக்க வாளாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. அது நம்மளை மறைக்குது காய்ஸ். நம்ம ரியல் வேர்ல்டை பார்க்கறதுலேருந்து அதை மறைக்குது. நான் இதை கண்டுபிடிச்சேன். லைக் இப்போ டிப்ரெஷன் இருக்குன்னா அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எவ்வளவோ குட் திங்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். அதை பாருங்கள், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ லவ் செட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லவ் செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீலிங்கில் இருக்கீங்க, இதில் இருக்கீங்கன்னா, என்னடா இது ஆளுக்கு ஆளுக்கு எல்லாருமே ஆள் வச்சுருக்காங்களே நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, சைட் அடிங்க. சைட் அடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, அவ்வளோதான். நான் ஒன்று சொல்லட்டுமா காய்ஸ்? இந்த டிப்ரெஷனுக்கு என்ன வேலைன்னா, நம்மளை வேறு எதில் இருந்துமே யோசிக்க விடாமல், நம்மளை ஒரு விஷயத்தில் நம்மளை போட்டு அமுக்கி அதையே யோசிக்க வச்சு நம்மளை அடித்து உட்கார வைக்கிறதோட வேலை தான் டிப்ரெஷன். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போகிறோம். அதுதான் நான் சொல்ல வர்றது இந்த வீடியோவில். இப்போவும் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. டோன்ட் ட்ரை டு ஓவர் கம் த டிப்ரெஷன் அண்ட் வரிஸ். ட்ரை டு இக்னோர் த டிப்ரெஷன் அண்ட் வரிஸ். இதை தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அப்புறம் இந்த இக்னோர் மட்டும் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அப்புறமா அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தன்னால் சொல்யூஷன் மைண்டுக்கு வரும். அந்த டைமில் யோசித்து என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சிங்கன்னா ஐடியாவே கிடைக்காது, அழுக மட்டும்தான் வரும். அதனால அதை ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதை பற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் வரணும். எனக்கு வந்திருக்கு. பட் எல்லாருக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகுமா, கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் கண்டிப்பாக பீஸ் கிடைக்கும். ஸோ இது ஒன் சொல்யூஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் டிப்ரெஷனுக்கு கிடைச்சாலும், ஹாப்பினஸ்ஸாக இருக்க கிடைச்சாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்யூஷன், நீங்கள் எப்படி டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் தான். ஆனால் அதையே நான் ரொம்ப கேவலமாக தப்பாக கூட பேசியிருப்பேன். கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எதாவது தோணுனாலும் ஷேர் பண்ணுறேன். அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். திஸ் இஸ் நாட் ரேண்டம் யூடியூப் வீடியோன்ட்டு. இட் வாஸ் லைக் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ. எனக்கு என்ன தோணுனாலும் உங்ககிட்ட சொல்வேன். நீங்கள் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். திஸ் வாஸ் லைக் அ ஃபேமிலி கைஸ், ஃபேமிலி கைட்டு. லைக் ஏதோ ஒரு மூவி வரும்ல, மாயாண்டி குடும்பத்தாரா முனியாண்டி குடும்பத்தாரா, எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தார் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வி ஆர் ஆல்சோ எ ஃபேமிலி. மாயாண்டி குடும்பத்தார் 2.0. வி ஆர் தட். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.